இந்த பொங்கலுக்கு ரியல் வின்னர்னு யார் நினைக்கிறீங்க? தலைவர் தம்பி தலைமையில் இந்த மூவி தானே இந்த ரிவ்யூல பாத்தலாம். நான் இந்த மூவியோட கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருக்காரு நம்ம ஜீவா சார். அந்த ஊர்ல எந்த நல்லது கெடுத்து நடந்தாலும் அவர் தான் முன்னாடி நின்று நடத்தி தருவாரு. அப்படி ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஜீவா சார் வந்து மன வளர்ச்சி கம்மியா இருக்கவரு வீட்டுக்குள்ள நெருப்பு வச்சுக்கிட்டு அவரும் உள்ள இருப்பாரு. அப்போ ஜீவா சார் காப்பாற்றணும்னு நினைப்பாரு. அப்போ ஜீவா சார் என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த சீன் முடிகிற வரைக்குமே செம காமெடியா இருக்கும். அப்போ ஆரம்பிச்ச அந்த ஃபன் கடைசி வரைக்குமே இருக்கும். அதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா பிரதான நேத்தன் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு இளவரசு சார் நினைப்பாரு. அதுவும் அவங்க வீட்லயே பண்ணணும்னு நினைப்பாரு. அதை நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்காக ஜீவா சார் வருவாரு. ஆனா அதுக்கு பக்கத்து வீட்லயே பாத்தீங்கன்னா தம்பி ராமையா சார் அவங்க ஃபேமிலியோட இருப்பாரு. ஆல்ரெடி தம்பி ராமையா சாருக்கும் இளவரசு சாருக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் போயிட்டு இருக்கும். எதுக்குன்னா தம்பி ராமையா சாரோட பொண்ணு தண்ணி டேங்க்குள்ள விழுந்து செத்துரும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த டேங்க் பக்கத்துல அந்த பொண்ணு பையனோட இருக்கிறத இளவரசர் சார் பாத்துருவாரு. அது வந்து தம்பி ராமையா சார் கிட்ட சொல்லுவாரு. அது ஊருக்கே தெரிஞ்சு அந்த பொண்ணு மன உடைச்சல் அடைஞ்சு சூசைட் பண்ணிக்கும். நமக்கே தெரியுமே நம்ம ஊரை பத்தி ஒண்ணுனா நாளா பேசும்ல. சோ அதனால தான் அந்த பொண்ணு தப்பே பண்ணாமையே இறந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இளவரசர் சார் வீட்டுல பிரதான நேத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைப்பாரு. ரொம்ப யோசிக்குவானா நானே சொல்றேன் இவங்க யாருன்னு. எஸ் மக்களே, லவ் டுடே மூவில நடிச்சவங்க தான். அதுவும் இல்லாம பார்க்கிங் மூவில MS பாஸ்கர் சாரோட பொண்ணா நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் ஜீவா சாரே வருவாரு. இவர் பஞ்சாயத்து தலைவர்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ அவருக்கு ஒரு ஆப்போனன்ட் இருக்கணும்ல. அந்த ஆப்போனன்ட் கேரக்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஜேசன் திவாகர். மனுஷன் கொளுத்தி போறதுல நல்லாவே எக்ஸ்பர்ட்டா இருந்தார் இந்த மூவில. அவருக்கு எப்படி லப்பர் பேண்ட்ல ஒரு கேரக்டர் இருந்ததோ அதே மாதிரி கேரக்டர் தான் இந்த மூவிலையும். இதுல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல ஆப்போசிட் கேண்டிடேட்டா இருக்கிறது இவர் தான். இவர் எப்படின்னா ஜீவா சாரை வின் பண்ணணும்னு பாப்பாரு. சோ அதுக்காகவே நல்லது கெட்டதுல கலந்துக்கணும்னு நினைப்பாரு. சோ அந்த டைம்ல தான் ஜீவா சார் வந்து இளவரசன் சாரோட பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பாப்பாரு. அப்பன்னு பார்த்து தம்பி ராமையோட அப்பா இறந்துருவாரு. இதுல இளவரசன் சாரும் தம்பி ராமையா சாரும் ஆல்ரெடி ஈகோ இருக்கிறதுனால ரெண்டு பேருமே ஒரே டைம்ல தான் கல்யாணமும் நடக்கணும் கர்மாதியும் நடக்கணும்னு நினைப்பாங்க. அந்த டைம்னு பாத்தீங்கன்னா காலைல 10:30 மணி. இந்த ரெண்டு விஷயத்துமே ஜீவா சார் எப்படி ஹேண்டில் பண்ணி எவ்வளவு ஸ்மூத்தா முடிக்க முடியுமோ அதுதான் இந்த மூவியோட மீதி கதை. இந்த ஸ்டோரி ஆக்சுவலா எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூனா தொடங்கி மறுநாள் காலைல முடியும். அதுக்குள்ள எவ்வளவு ஃபன் எவ்வளவு எமோஷன் எவ்வளவு முடியுமோ ஒரு பேக்கேஜா இந்த பொங்கலுக்கு தந்திருக்காங்க. கண்டிப்பா சொல்ல இந்த மூவி பொங்கலுக்கு வின்னர் தான். ஃபேமிலியோட போயிட்டு சிரிச்சு கொண்டாடுங்க. இனிமே மக்களே இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் லைக் பண்ணுவீங்களோ நான் நம்புறேன். இதோட மைண்ட் பண்ணிக்கிறேன். இது உங்க ரேடியோ. நான் தான் உங்கள் நண்பன் RJ.